இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீயா என்ன அப்பான்னு சொன்ன? நான் தான்ப்பா. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. நான் விஷால் தம்பியை பார்க்கறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்படியா? ஆமா, என் பொண்ணோட போனை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். அப்பா, ரம்யாவோட போனா? ஏன்பா, அது எதுக்கு விஷால் கிட்ட கொடுக்க வீடு தேடி வந்தீங்க? மேடம். அப்பா, அப்பா, நல்ல காரியம் பண்ணீங்கப்பா. அவளை பத்தி ஆல்ரெடி எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவ தப்பானவதான்னு சொல்ல என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம இருந்துச்சுப்பா. அதனாலதான் அம்மா இந்த போன் என்கிட்ட இல்லாட்டியும் அவ கைக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன். அவ இப்படி ஒரு பொண்ணுன்னு எனக்கு தெரியாதும்மா. இது தெரிஞ்சிருந்தா அவளை என் பொண்ணு கூட பழக விட்டுருக்க மாட்டேன். அப்பா, இதை விட ஒரு பெரிய கொடுமை இருக்கு. உங்க பொண்ணு கொன்னதே அவதான். அந்த உண்மை தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்கப்பா. உயிரையே விட்டுருவீங்க. பல்லவி, அண்ணி போய் விஷால கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணி. என்னங்க உங்களுக்கு ஓகேவா? மாமா, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்னாச்சு இசை? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதான். அப்படியா? நான் யார்கிட்டயும் எதுவும் பேசுறதா இல்லன்னு சொல்லுங்க. ஏய், என்ன விஷயம்னு நம்ம போய் பாப்போம். வா வா வா. அண்ணா, இசை அண்ணி உன்னை கூப்பிட்டாங்க. இசையா? அவ எதுக்கு கூப்பிடுறா? என்ன ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா? வா. முக்கியமான விஷயமா? யோசிக்காதண்ணா, வா. ஏய், இரு வர. அத்தை, நீங்க என்னால ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அத்தை. ஆனா இப்ப நான் பேச வந்திருக்கிறது சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை. ஏய், அப்படி என்ன வீடியோ இது? அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நீ அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, டேய் விஷால், இசை என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேளு. நான் டிராமா போடல விஷால். டிராமா போடுறது யாருன்னு சொல்லி இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன வீடியோ இது? இசை எதை காட்ட போற? விஷால், 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 நான் சொல்றது கேளு விஷால். விஷால், நீ கேட்க முடியாது. ஏய், ஸ்ரீஜா. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. எதுக்கு நீ உள்ள வந்த? வெளிய போ முதல்ல. வெளிய போன்னு சொல்றேன். அத்தை, வீட்டை விட்டு மட்டும் என்ன வெளிய போக சொல்லாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. நானும் விஷாலும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். நான் விஷால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பண்ணேன். அடி பாவி, லவர் பண்ற வேலையா இது? நாளைக்கு என் வாழ்க்கைய ஸ்பாயில் ஆயிடுச்சுடி. விஷால கல்யாணம் பண்றதுக்காக அவன் கேரக்டரையே மோசம் பண்ணிட்டியே. எந்த ஒரு நியாயமா இது? நீ அவனை கட்டிக்கிறதுக்காக என் மகனோட கேரக்டரையே செதுச்சிட்டியே. அவனை எவ்வளவு தூரம் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ பண்ண அசிங்கத்தினால என் மகனை நான் அசிங்கமானவனா நினைச்சிட்டேன். முதல்ல வெளியில போனி. போ வெளியில. ஐயோ இல்ல அத்தை. எனக்கு விஷால பிடிக்கும். நானும் விஷாலும் லவ் பண்ணோம். எப்படியாவது நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மைதான். அப்பதான் இந்த இசை என்கிட்ட நீ விஷால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் தான் அவரை கல்யாணம் பண்ணி என்கிட்ட சவால் விட்டா. அவ சவால் விட்டதும் தான்
என் வாழ்க்கையை காப்பாத்திக்க நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஆனா நான் எவ்வளவு முயற்சி செஞ்சும் நான் பயந்த மாதிரியே இந்த இசை விஷால கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏய், உன் மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்கு இசை மேல பழி போடுறியா? நான் பழிய போடுறேனா? எல்லாரும் நான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்களே, என்ன தப்பு பண்ண தூண்டது யாரு? இந்த இசைதான். அப்பதான் எனக்கு பயம் வந்துச்சு. நான் நினைச்சதை விட இந்த இசை பிரில்லியண்டா இருக்கா. இவளுக்கு கிரிமினல் மைண்ட் ரொம்ப அதிகம். போதாத குறைக்கு ராகவ், வர்ஷினின்னு எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. நாங்க தனி ஆளு. உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க எங்க யாரையுமே நம்புற மாதிரி இல்ல. கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒருவேளை நான் வந்து இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தா கூட இந்த இசை அதையும் ஒரு கேமா ஆடி ட்விஸ்ட் பண்ணிருவான்னு எனக்கு தோணுச்சது. நான் நிராதரவா நின்னேன். விஷால் மேல இருந்த காதல் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. வேற எதுவுமே எனக்கு தெரியல. சூழ்ச்சி பண்ணி ஜெயிக்கிற இந்த இசை கிட்ட சூழ்ச்சியால தான் ஜெயிக்கணும்னு எனக்கே பிடிக்காம இந்த வீடியோ எடுக்கிற பிளானை வச்சு அத நான் செஞ்சேன். நீங்களே யோசிச்சு பாருங்க அத்தை. எந்த பொண்ணாவது இப்படி ஒரு வீடியோவை எடுத்து தன்னை தானே அசிங்கப்படுத்திப்பாளா? ஆனா அதையும் நான் செஞ்சேன். ஏய் வேணாம், சாமர்த்தியமா பேசாத. நீ கேவலமான எக்ஸ்ட்ரீம்க்கு போற அளவுக்கு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. என்ன பியூட்டி பார்லர்ல அடைச்சு வச்சியா? அதுக்கு பேர் என்ன? உன்னை நம்பின விஷாலையும் சுபத்ரா அத்தையும் ஏமாத்தினியே, அதுக்கு பேர் என்ன? அத்தை, இவ அத்தனை சூழ்ச்சி செஞ்சா. ஆனா நான் ஒண்ணுதான் செஞ்சேன். அது தப்புதான். ஆனா இத்தனை தப்பு பண்ணி இவ நல்லவ, ஒரே ஒரு தப்பு செஞ்ச நான் கெட்டவளா? இது எந்த ஒரு நியாயத்தை? ஸ்ரீஜா, நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆனா நாங்க எல்லாருமே நீ சொன்னதை நம்பிதான் எங்க புள்ளைய தப்பா நினைச்சிட்டோம். உன்னால ராகவும் வர்ஷினியும் அவங்க விரும்பின வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறாங்க. அந்த வீடியோ பொய்ன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ சொன்ன மாதிரி இசைதான் எல்லா தப்புமே பண்ணதாவே இருக்கட்டும். உன் அப்பா பிளாக்மெயில் பண்ணி ராகவ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னார்ல, அப்போது நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல.